ஹலோ ஆல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈஸியாக குயிக்காக வந்து ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய லன்ச் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறது கேரட் ரைஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை வந்து நல்லா சீவிக்கணும். நல்லா வந்து துருவி எடுத்துக்குங்க. நான் இதுக்கு வெங்காயம் எதுவுமே போடுறதில்ல, ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்லா துருவி எடுத்துகிட்டு ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த நெய்யிலேயே வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை வந்து நல்லாமே ஃப்ரை பண்ணிக்கங்க. நல்லா தாளித்து விட்டுருங்க. நல்லா ஃப்ரை வதக்கிக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இதுலேயே வந்து நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டை சாப்பாடு ஆயிரும், இல்லை பன்னீர் போட்டிங்கன்னா பன்னீர் ரைஸ் ஆயிரும். உங்களோட விருப்பம். நீங்கள் ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் அந்த கேரட் வேகணும்ல, கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடித்த சாதம் வந்து மசிச்சு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் பாப்பா வந்து கொஞ்சம் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வந்துட்டு நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஏன்னா அவளுக்கு வந்து 10வது மாதம் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் மசிச்சு எடுக்கிறதுனால மசிச்சு எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான கேரட் ரைஸ் ரெடி ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறது பருப்பு. இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா மதியானம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நைட்டுக்கும் இட்லிக்கு அதுவே வச்சு ஊட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு 3 சின்ன வெங்காயம், 2 தக்காளி வந்து மேல் தோலை மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு 2 மிளகு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றிட்டு மஞ்சத்தூளும் வந்து கொஞ்சம் போட்டுக்கங்க. மஞ்சத்தூளும் வந்து போட்டுட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். தாளிப்புக்கு கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டேன். இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா மதியான சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பருப்பில் வந்து கொஞ்சம் பருப்பை எடுத்துகிட்டு நல்லா நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா வெதுவெதுப்பான சாப்பாட்டுக்கு. இதே பருப்பை அப்படியே வச்சுருந்து நைட்டுக்கு இட்லி செஞ்சுருந்திங்கன்னா அதுலேயும் தொட்டு ஊட்டினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்பொங்கல் ரெசிபி. ஈஸியாக டக்குன்னு நான் எப்படி என் பாப்பாவுக்கு செய்வேன்னு வாங்க பார்க்கலாம். கொஞ்சோண்டு மிக்சியில் வந்து சீரகம், மிளகு, கருவேப்பிலை எடுத்து அரைச்சிக்குங்க. அவ்வளோதான். அப்புறம் ஒரு பேனில் கீ நல்லா ஊற்றிட்டு நெய் நல்லா ஊற்றிட்டு நம்ம அரைச்சதை எடுத்து போட்டு நல்லா வறுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour பக்கம் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொட்டிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிருந்தோமா, அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு 5 விசில் 6 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். நல்லா கொல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் எடுத்து வச்சோம்னா கெட்டியாயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக பண்ணிட்டிங்கன்னா ட்ரை ஆயிரும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்காது. இந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன்னா பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லாவும் தூங்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறது இது வந்து பால் சோறுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெதுவெதுப்பான சாப்பாட்டை நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மாட்டுப்பால் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபார்முலா மில்க் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை தாய்ப்பால் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கலாம். நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன். அதை மசிச்சு போட்டுட்டு பால் ஊற்றி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக பிடிக்கும். இப்போ வெயில் காலம் சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நீர் காய்கறிகளை அதிகமாக சேர்த்திக்கணுங்கிறதுனால நான் சொரக்காய் எடுத்திருக்கேன். சொரக்காய், சௌசௌ, புடலங்காய், பீக்கங்காய், ஸோ இது எல்லாமே நீர்க்காய். ஏதோ ஒன்று வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி சேர்த்து கொடுங்க. இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆனதுனால நல்லா கட் பண்ணிவிட்டு புடலங்காவை அதே மாதிரி பாசிப்பருப்பில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, அதிகமாக சேர்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு. அதையும் வாஷ் பண்ணி போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சோண்டு அதுலேயே சீரகம் வந்து நான் தாளித்து போட்டுக்கலான்னு நான் இதில் போடல. ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா விசில் விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு எண்ணெய் ஊற்றி ஒரு பேனில் வந்து சீரகமும் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு தாளித்து எடுத்து ஊற்றிட்டேன். நம்மளோட கூட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. கூட்டுக்கு பெருசாக எதுவுமே தேவைப்படாதுங்க. சொரக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பு அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா உப்பு அதிலே போட்டுருங்க. விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் தாளித்து எடுத்து போட்டோம்னா நமக்கு கூட்டு ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதையும் ஏன் மசிக்கலை அப்படின்னா நசுக்கி நான் ஊட்டி விட்டுருவேன். பாப்பாவுக்கு மோஸ்ட்லி நான் கையில் ஊட்டுவேன். ஸோ அதனால் ஈஸியாக ஊட்டி விட்டுருவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்குது. ஸோ நான் வந்து ரசம் வந்து நம்ம எப்போவும் வைக்கிற மாதிரி தான் அதில் வந்து ஒரு 2 பொருள் ஆட் ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு சீரகம், மிளகு எடுத்திருக்கேன். தக்காளி தோல் இல்லாமல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்திருக்கேன்.
அப்புறம் மொசுக்கன்னு சொல்லுவாங்க. இது இலை வந்து பார்த்திங்கன்னா மொசுன்னே இருக்கும். சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்டேக்கும் அந்த டைமில் நம்ம கொடுக்குறது நல்லது. இது தூதுவளை இலை. தூதுவளை இலை 1 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி. அது வந்து நான் 1 எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றிடுங்க பேனில் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி வர விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்டியான அருமையான ரசம் ரெடி ஆயிரும். சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் நிறையா குவான்டிட்டி செஞ்சுருக்கேன். ஏன்னா நாங்களும் வந்து சாப்பிட்டுக்குவோம். அதனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் சளி பிடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க. அவங்களும் ரசம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய தயிர் சாதம். ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்துக்கங்க. ரொம்ப புளிக்காத ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு இல்லாத ஒரு 2 கப் தயிர் வந்து எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெயில் சீரகமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிப்புக்கு போட்டுட்டு நான் மசிச்சு வச்சுருக்கோம்ல அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொலன்னு டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.